17.4 + 23.435 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து என்னென்னா பிளேஸ் வேல்யூ யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும், அதுவும் கிரிட் மாடலில். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நம்பர் வந்து 17.4 கொடுத்துருக்காங்க, செகண்ட் நம்பர் வந்து 23.435 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து ஒன் மோர் காலம் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அது வந்து என்னென்னா 1000th. ஸோ அது வந்து நம்ம போட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு 17.4. ஸோ 1 வந்து என்னென்னா டென்ஸ், அடுத்து 7 வந்து ஒன்ஸ், அடுத்தது பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன இருக்குது 4 இருக்குது. ஸோ 4ங்கிறது டென்ஸ். ஹண்ட்ரட்ஸும் தௌசண்ட்ஸும் நமக்கு வந்து இல்லை, அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா 0 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து 23 இருக்குது. ஸோ 2 3, அப்புறம் வந்து 0.435 இருக்குது. ஸோ 4, நெக்ஸ்ட் நம்பர் 3, நெக்ஸ்ட் நம்பர் 5. ஸோ இதை வந்து as usual வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 0 + 5 5, 0 + 3 3, 4 + 4 8, 7 + 3 10, ரிமைனிங் 1. ஸோ 1 வந்து இதோட போட்டுக்கிறோம். ஸோ 2 + 2 4. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும்னா 40.835. திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 0.46 - 0.13 பை கிரிட் மாடல். ஸோ இந்த நம்ம ஃபஸ்ட்டு சம் செஞ்சோம்ல பாக்ஸ் போட்டு, அந்த மாதிரி வந்து நம்ம இதை செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து டெசிமல் நம்பரை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிறணும். ஸோ 0.46 இருக்குது. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 2 டிஜிட் இருக்கிறதுனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஸோ 0.46ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது வந்து 46 ஆயிரும், டிவைடட் பை 100 அப்படியே ஆயிரும். நெக்ஸ்ட்டு சம் வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து 0.13 இருக்குது. அதையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதனால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ அதுவும் வந்து 13 டிவைடட் பை 100 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாக்ஸ் போட்டு பாக்ஸ் மூலிமா நம்ம ஆட் பண்ணி எழுதணும். இதுதான் கிரிட் மாடல். ஸோ டிவைடட் பை நமக்கு 100 இருக்கிறதுனால வந்து 10 rows 10 columns போட்டு 100 வந்து பாக்ஸஸ் வந்து நம்ம போட்டாச்சு. நமக்கு கொடுத்துருக்க சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 46 கொடுத்துருக்காங்க. ஸோ 46னா 4 rows வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 40 ப்ளஸ் வந்து 6. இதில் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா 6 வரை நம்ம வந்து ஒரு கிராஸ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25 கொடுத்துருக்காங்க. ஸோ 25க்கு வந்து டிக் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கிறோம். போட்டுட்டு அது ரெண்டையும் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சப்ராக்ட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் வந்து அடிஷன் பார்த்தோம், இதில் வந்து சப்ராக்ஷன். ஸோ 40 - 13. இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் வந்து நமக்கு வந்து அதில் வந்து அடிஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு உள்ள நம்பர் ப்ளஸ் அந்த நம்பர் வந்து ஷேர் பண்ணி எழுதினோம். இதில் வந்து நமக்கு சப்ராக்ஷன் இருக்குது. சப்ராக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்பர் வந்து நமக்கு 46 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 46 வரை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம்னா இதோட நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா 46 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 13 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்த இதில் முடிச்சிருக்கோமோ அதிலிருந்து வந்து 13 கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ பேலன்ஸ் வந்து இது எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதுனா அதுதான் நமக்கு வந்து இதில் வந்து ஆன்சர். ஸோ இப்போ வந்து நமக்கு பேலன்ஸ் வந்து 33 பாக்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ 33 டிவைடட் பை 100. ஸோ அகைன் நமக்கு வந்து ஆன்சரை வந்து இது டெசிமல் எழுதுகிறோம். அப்போ 0.33. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் தட் சம்.